சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். என் அருமை நண்பர்களே, நான் உங்களுடனேயே வாழ்ந்து இறப்பவன் என்ற முறையில் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் வேண்டுவது வலிமை, வலிமை, ஒவ்வொன்றிலும் வலிமை வேண்டும். வலிமை தரும் சுரங்கங்களாக உபநிடதங்கள் உள்ளன. யார் என்னை கொல்ல முடியும்? ஜட உலகை சேர்ந்த நீயா என்னை கொல்லப் போகிறாய்? அது ஒரு நாளும் நடக்காது. ஏனெனில் நான் பிறப்பும் இறப்புமற்ற ஆன்மா. நான் பிறந்ததுமில்லை, இறக்கப் போவதுமில்லை. நான் எல்லையற்றவன், எங்கும் நிறைந்தவன், எல்லாம் அறிந்தவன். பலவீனத்தால் பலவீனத்தை போக்க முடியுமா? அழுக்கால் அழுக்கை போக்க முடியுமா? பாவத்தால் பாவம் தொலையுமா? பலவீனத்தால் பலவீனம் போகுமா? நான் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம் வலிமை. வலிமை, ஓ மனிதா, பலவீனனாக இருக்காதே என்பதுதான். துவைதி கட்டாயம் வேண்டும். அத்வைதியைப் போல் துவைதியும் நமது தேசிய மத வாழ்க்கையில் ஒன்று கலந்தவன். ஒன்றில்லாமல் மற்றது இருக்க முடியாது. ஒன்று மற்றொன்றை பூர்த்தி செய்கிறது. ஒன்று கட்டிடம், மற்றொன்று மாடி. எல்லா உபநிடதங்களும் வழிபாடு போன்ற துவைத கருத்துக்களில் ஆரம்பித்து உன்னதமான அத்வைதத்தில் முடிவடைகிறது என்பதுதான் நான் கண்ட உண்மை. சாஸ்திர பகுதிகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை அல்ல. எனவே அவற்றை திரித்து பொருள் கூற வேண்டுமே என்று பயப்பட வேண்டாம். ஒரு கருத்திலிருந்து அடுத்த கருத்திற்கு படிப்படியாக நம்மை அழைத்து செல்கின்ற ஒரு பாங்கு உபநிடதங்களில் காணப்படுகிறது. ஒரே சமயத்தில் தீவிர துவைதியாகவும், தீவிர அத்வைதியாகவும், தீவிர பக்தராகவும், தீவிர ஞானியாகவும் திகழ்ந்த ஒரு மகானுடன், ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடன் வாழும் அரிய பேறு எனக்கு கிடைத்தது. உபநிடதங்களையும் சாஸ்திரங்களையும் புரிந்து கொள்வதற்கு உரையாசிரியர்களை குருட்டுத்தனமாக பின்பற்றுவதை விட சிறந்த சுதந்திரமான வழி அவரிடமிருந்தே எனக்கு கிடைத்தது.